ஹலோ ஆல், வெல்கம் யூ ஆல். அண்ட் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல வந்து ஏதாவது நிறுவனத்துல இருந்தோ இல்ல கவர்மெண்ட் ஜாபோ இல்ல பிரைவேட் ஜாப் ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா அந்த நோட்டிபிகேஷனை கொண்டு வந்து அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்றோம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அது இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றோம். சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல. சோ உங்களுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான அப்ளை பண்றது லிங்க் அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன். அப்ளை பண்றதுக்கான லிங்க் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளானது. அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? சோ தெளிவா கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பவர்ட் பை அட்ராய்ட் ஸ்டாஃப் சொல்யூஷன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, மேல் ஃபீமேல் கேண்டிடேட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஆண்கள் பெண்கள். கரெக்ட்டுங்களா? சோ இவங்களோட ஐ மீன் இந்த அட்ராய்ட் ஸ்டாஃப் சொல்யூஷன் அப்படிங்கிற கம்பெனியோட டைப் கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே அதோட டைப் கம்பெனி. மதர்ஸ் அண்ட் சுமி எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் லிமிடெட், மதர்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சிஸ்டம் லிமிடெட், ஸ்மைல் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் ஓம்ஜின் அப்படிங்கிற ஒரு லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 கம்பெனி வந்து இவங்களோட பார்ட்னர் கம்பெனியா இருக்குது, டைப்ல இருக்காங்க. ஓகேங்களா? சோ என்ன ரோலுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுமே தெளிவா கொடுத்திருக்காங்க. என்னது, ஒன்னு மிஷின் ஆபரேட்டர், இன்னொன்னு வந்து குவாலிட்டி செக்கர், இன்னொன்னு வந்து ஸ்டோர் கீப்பர், அகைன் ஒன்னு கொடுத்திருக்காங்க அசம்பிளி லைன் ஆபரேட்டர். டோட்டலா மொத்தம் 4 போஸ்ட் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்திருக்காங்க. மொத்தம் 4 விதமான போஸ்ட்டுக்கு தான் இப்போ நோட்டிபிகேஷன் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ல இதை தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து ஹைலைட்டா கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும், என்னது சூட்டபிள் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 10th இல்ல 12th பாஸ் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் ஐடிஐல ஆல் ட்ரேட், அதாவது ஐடிஐல எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் ஓகே. அதுக்கப்புறம் டிப்ளமோ, டிப்ளமோல என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. எனி டிகிரி அப்படி இல்லைன்னா பிஇ பிடெக். ஓகேங்களா? சோ இந்த குவாலிஃபிகேஷன்ல எந்த ஒரு குவாலிஃபிகேஷனா இருந்தாலும் ஓகே, இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கரெக்ட்? அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டீடைல்ஸ்மே கொடுத்திருக்காங்க. அதாவது ஷிஃப்ட் டீடைல்ஸ்னா எந்தெந்த நேரத்துல ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதாவது இப்போ நம்ம மெயில் கேண்டிடேட், மெயில்னா ஆண்கள், ஓகே, ஆண்களா இருக்கிற பட்சத்துல வந்து 8 hour டியூட்டி, 3 ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும். பெண்கள் ஃபீமேல் இருக்கும்போது நமக்கு ஜெனரல் ஷிஃப்ட், மொத்தம் 2 ஷிஃப்ட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. வீக் ஆஃப் பாத்தீங்கன்னா சண்டே வீக் ஆஃப் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சேலரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சேலரில இருந்து இந்த சேலரி பெர் மந்த்துக்கு ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல என்னென்ன இன்க்ளூட் ஆகுது பாத்தீங்களா, பிஎஃப், இஎஸ்ஐ, அட்டெண்டன்ஸ் போனஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாமே உள்ள வரும். ஓகே. அண்ட் பெனிஃபிட் ஆஃபர்ஸ், அதாவது என்னென்ன பெனிஃபிட் வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன், சப்சிடி ரூம், ஃப்ரீ ஹாஸ்டல், ஃப்ரீ சேஃப்டி ஷூ அண்ட் யூனிஃபார்ம், அண்ட் அதர் நம்ம ஆஸ் யூசுவலா பார்த்த பிஎஃப், இஎஸ்ஐ இருக்கு, மெடிக்கல் கவரேஜ் இருக்கு, அட்டெண்டன்ஸ் போனஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. இந்த ஜாப் நோட்டிபிகேஷனுக்கான அப்ளை பண்ற லிங்க் வந்து ஜஸ்ட் இதுல கிளிக் டு அப்ளை இருந்தீங்கன்னா அதுல இருந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் இருக்கு. ஜஸ்ட் நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் கரெக்டான எலிஜிபிள் பர்சன் விண்ணப்பிங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அத டிசிஷன் யார் எடுக்க போறோம்னா உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்ககிட்ட நாங்க தெரிவிச்சிட்டோம். கரெக்ட்டுங்களா? சோ தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே? சோ முடிஞ்ச அளவு ஒரு லைக்ஸ் கொடுங்க.